இந்த வயசு பொண்ண வசியம் பண்ணும் வளையல் காரி இங்க கலர் கலரா வளையல் இருக்கு வாங்கிக்கோங்கடி ஆடை போட்டுக்கோங்க பொன் வழியில் மாட்டிக்கோங்க நீங்க போட்ட பின்னே பாருங்க அட செம செம ஜோருங்க வளையல் வாங்கலையோ வளையல் வாங்கம்மா வாங்க வந்து வளையல் வாங்குங்க கண்ணாடி வளையல் கலர் கலரான வளையல் கீழே விழுந்தாலும் உடையாத வளையல் அடடா நம்ம புஷ்பாக்கா வீடு எங்க யாரையுமே காணா ஒருவேளை உள்ளகில இருப்பாங்களோ எதுக்கும் நம்ம ஒரு வார்த்தை கூட்டு பாத்திரலாம் புஷ்பாக்கா 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 யாரடி காலையங்காட்டி வெயில்ல புஷ்பாக்கா புஷ்பாங்கன்னு கூவிங்க இருக்கிறது உள்ளே இருந்து கேட்டா யாருன்னு தெரியும் வெளியே இருந்து வந்து பார்த்தா தானே தெரியும் யார் கூப்பிடுறாங்கன்னு அது நம்ம சின்ன பொண்ணு என்னடி சின்ன பொண்ணு வெளியே கடந்து கூவாத மீனே கூட்டிட்டு கிடக்க என்னக்கா நீங்க நான் கடையை போட்டுட்டு வெளியே உட்காந்துட்டு கிடக்க நீங்க மட்டும் உள்ளே உட்காந்துட்டு கிடக்கீங்க அவங்க பாருங்க வலையில எடுத்துட்டு வந்திருக்கேன் கலர் கலரா கண்ணாடி வலையில் உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் வேணுமோ அப்படி எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கு ஒரு ஜோடி 100 ரூபாய் தான் வாங்கிக்கோங்க ஏண்டி வலையெல்லாம் கலர் கலரா சூப்பரா அழகா இருக்குடி எல்லா வலையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாக்கா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அழகான வலையில நல்ல வலையில பார்த்து கலர் கலரா ஒரு கடையில நானே ஏறி ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்து பாத்துக்கோங்க என்னடி சின்ன பொண்ணு ஒரு கடையா ஏறி ஏறி நீயே பார்த்து வாங்கிட்டு வந்த வசந்தி அவ எதனா பிச்சை கிச்சை வாங்கிட்டு வந்திருப்பாளா என்னவோ வடிய மேன மினிக்கு உள்ள யாருடி பிச்சை வாங்கிட்டு வந்தது வாய 2 பேரையும் உடச்சு போடுவேன் நீ தானடி சொன்ன ஒரு கடையா ஏறி ஏறி நானே வாங்கிட்டு வந்ததுன்னு அதுதான் சொன்னேன் ஆமாண்டி நான் தான் சொன்னேன் ஆனா நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் நான் பிச்சை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் நான் கலர் கலரா வலையில வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் ஓ வலையில் வாங்கிட்டு வந்தியா நாங்க கூட பிச்சை தான் வாங்கிட்டு வந்தியோன்னு நினைச்சேன் புஷ்பாக்கா எல்லாம் நான் உங்களுக்காக பாக்குற பாருங்கக்கா அவளுக்கு வேணும்ல என்ன வம்புக்கு இழுக்காருங்க சரி வீட்டு முன்னாடி எங்க சண்டை போறதுன்னு நானும் கம்முன்னு கிடக்க பாத்துக்கோங்க ஏன்டி அவளை கிண்டல் அடிச்சு கிடக்குறீங்க பாரு சின்ன பொண்ணு தான் கோவப்படுறல்ல அக்கா நாங்க சும்மா தான் விளையாடணும் அதுக்கு ஓவரா அவ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா பாருங்க சும்மாவா இந்த சிரிசா கிரிசா விளையாடுற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க இனி வசந்தி வாடி எனக்கு அழகான வலையில பார்த்து ஒரு 2 செட்டு எடுத்து கொடு வீட்ல எல்லாம் போட்டுக்க வலையிலே இல்ல பாத்துக்கோ எனக்கும் தாங்க வலையில் இல்ல எனக்கும் வலையில்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் கண்ணாடி வலையில்னா சொல்லவே வேணாம் கை நிறைய போட்டுக்கிட்டு போவேன் வருவேன் சரிங்கக்கா வாங்க பாப்போம் வலையில எல்லாம் அங்கக்கா வந்து வலையில பாருங்க என்ன பண்ண எனக்கு இந்த வீட்ல எல்லாம் போடுற மாதிரி சிலுவான வலையில காட்டடி நல்ல ஒரு பிளாஸ்டிக் வலையில இருந்தாலும் ஒத்தையா போட்டுக்கணும் இருப்பேன் அது மாதிரி காமி ஏக்கோ என்னக்கா நீங்க போய் பிளாஸ்டிக் வலையில் கேக்குறீங்க நல்லா கலர்ஃபுல்லா கண்ணாடி வலையில எடுத்து போடுங்க அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா ஜலஜலன்னு சூப்பரா இருக்கும் நீ சொல்றது சரிதாண்டி கண்ணாடி வலையில தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா என்னடி பண்றது துணி துவைக்கிறது பாத்திரம் திட்டுறதுன்னு வலையில பூரா துண்டு துண்டா உடஞ்சு போகுது அதுக்கு என்னக்கா பண்றது வீட்டு வேலை எல்லாம் செஞ்சா வலையில் உடையத்தான் செய்யும் கண்ணாடி வலையில இருந்தாலும் 2 நாள் கையில கிடந்தா கலகலன்னு இருக்கும்ல ஏக்கோ மத்த கடை மாரியிலக்கா நம்ம கடையில விக்கிற வலையில கண்ணாடி வலையிலே நீங்க வாங்கி போடுங்க உடையவே உடையாது என்ன பொண்ணு உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா எந்த கடையில வாங்கினாலும் கண்ணாடி வலையில் உடையத்தாண்டி செய்யும் உடையாத கண்ணாடி வலையில எதுவுமே இல்ல பாத்துக்கோ ஏக்கோ நீங்க வாங்க வந்து உட்காருங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லாத்தையும் நான் ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு தேவையான வலையில நானே கொடுக்குறேன் உட்காருங்க இந்த வலையில் பாருங்க மொத்தம் 3 செட்டா இருக்குது இதுல ஒரு செட்டு வாங்கினீங்கன்னா 100 ரூபாய் 3 செட்டு வாங்கிக்கிறீங்கன்னா 200 ரூபாய் அது ஏண்டியது 3 செட்டு வாங்கினா 200 ரூபாய் ஒரு செட்டு வாங்கினா 100 ரூபாய் ஏக்கோ வியாபாரம் எங்களுக்கு லாபம் வேணும்ல இப்படி வித்தா தானே எங்களுக்கு 1-2 லாபம் கிடைக்கும் பொண்ணு அந்த பாக்ஸ் எடுத்து என்கிட்ட கூட எனக்கு பிடிச்ச வலையில நானே பார்த்து எடுத்துக்கிறேன் இதுல மொத்தம் அதுல எத்தனை செட் இருக்குதோ அந்த பாக்ஸ் அப்படியே குறையாம கொடுக்கணும் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு இருந்தாலும் நீ ரொம்ப திமிரு பிடிச்சவடி நான் என்ன திருட்டு குட்டிய நானே இருக்கிற வலையில எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் காணான்னு சொல்றதுக்கு இல்லவே நான் அப்படி சொல்லல நீ என்ன இப்படி நினைச்சுக்கிற நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் முன்னாடி நீங்க வலையில விக்கணும் வலையில் வாங்க வேண்டாமா நீங்க 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கணும்டா எப்படி வலையில் வாங்குறது சொல்லு சரிக்கா சரி சும்மா விளையாட்டுக்கு இல்லவே நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் உனக்கு பிடிச்ச மாதிரி வலையில நீ எடுத்துக்கோ என்ன பண்ண அந்த 3 செட்டு 200 ரூபாய் சொன்னல அந்த வலையில கூட்டிட்டு பாப்போம் நாங்கக்கா இந்த வலையில பாருங்க இருக்கிறதுல இந்த வலையில சூப்பரா இருக்குது விக்கிறதுக்கு எப்படி எல்லாம் போய் சொல்றா பாரு இருக்கிற வலையில எல்லாமே ஒரே மாதிரி தாண்டி இருக்கு என்ன வசந்தி நீ எதுவும் பாக்கலையா இல்லடி எனக்கு வேணாம் போன வருஷம் ஐப்பங்கோயிலுக்கு போய் வலையில எல்லாம் வாங்கிட்டு வந்தது அப்படியே கிடக்குது நான் அதுல எதையுமே போட்டுக்க மாட்டேன் தெரியுமா நீ போட்டுல அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இங்க நீ வலையில் வாங்க போறியா இல்லையா இல்லடி எனக்கு வேணாடி வலையில நான் சும்மா வேடிக்கை பார்க்க தான் உட்கார்ந்து இருக்கேன் இவ்ளோ வலையில பாக்குறதுக்கு அழகா இருக்குது கண்ணாடி வலையினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா சின்ன பொண்ணு கடையில வாங்குறதுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு என்ன இழுவ நான் என்ன உன முழுங்கியா போடுறேன் என்ன பார்த்து அப்படி பயமா இருக்குன்னு சொல்ற இல்லடி எம்புட்டு வேலை சொல்லுவியோ அதை நினைச்சாதான் பயமா இருக்குன்னு சொன்னேன் வலையெல்லாம் ரொம்ப அதிகமா இல்லடி எல்லாம் குறைவான வேலை தான் நீ வலையில செலக்ட் பண்ணு அதுக்கப்புறமா நான் வெளியே சொல்றேன் சரிடி சின்ன பொண்ணு உன் மேல எனக்கு கொஞ்சோடு நம்பிக்கை இருக்கு சின்ன பொண்ணு எனக்கு இந்த வலையில ஓகே தாண்டி பசங்க 2 பேருக்கும் ஸ்கூலுக்கு போறாளுல அவளுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு பிளாஸ்டிக் வலையில எடுத்து போடு பிளாஸ்டிக் வலையில எதுக்கா கண்ணாடி வலையில போட்டு விடு வேணாம்டி கண்ணாடி வலையெல்லாம் புள்ளிவ அங்கிட்டு இங்கிட்டு ஓடுங்க அப்புறம் பசங்களுக்குள்ள விளையாடுங்க கண்ணாடி வலையில்னா மேல பட்டு உடஞ்சி அப்புறம் ரத்தம் ஊத்து பாத்துக்க அதுக்குதான் பேசாத இந்த பிளாஸ்டிக் வலையில பட்ட வலையில வருது பாரு
கலர் கலரா அதுல ஒண்ணு வாங்கி மாட்டிக்கிச்சுன்னா அது கிடக்கும் ஒரு வருஷத்துக்கு. சரிக்கா சரிக்கா, பசங்களுக்கு இதோ பட்டை வளையல் எடுத்து கொடுக்குறேன். இந்தாங்கக்கா, இந்த பாக்ஸ்ல எல்லா கலரும் வளையல் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க எடுத்துக்குங்க. ஆஹா, இவளுங்க வேற கலர் கலரா வழியில எடுத்துட்டு கிடக்காளுங்களே, பாக்குறதுக்கு கண்ணுக்கு பூரிப்பால இருக்கு. நாம வேற வேணான்னு வீராப்பா சொல்லிட்டோம், ஆனா வழியில எல்லாம் பாக்கும்போது வாங்கு வாங்கு வாங்குன்னு தோணுது. என்ன வசந்தி, வாய்க்குள்ள முணுமுணுன்னு முணுமுடுத்து கிடக்க? எது வந்தாலும் வெளியே கொட்டு. இல்ல சின்ன பொண்ணு, நான் வந்துட்டு கொஞ்சம் வெளியில இருந்து தான் ஸ்டைலா நான் வந்து வளையல் வாங்கி பழக்கம். அதான் பாக்குறேன் உங்ககிட்ட நான் நினைச்ச வளையல் ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆமாண்டி, ஸ்டைலா தான் வாங்கி பழக்கம். எந்த ஸ்டைலா வாங்கினாலும் நம்ம ஊர் பட்டிக்காட்டுல தாண்டி போட்டாகணும். சின்ன பொண்ணு, பிங்க் கலர்ல வளையலே அழகா இருந்தா எடுத்து காட்டுடி. யாரோ சொன்னாங்களே என்கிட்ட வளையல்லாம் வாங்க மாட்டேன், ஐப்பங்கோயில வாங்கி அந்த வளையலையே கிடக்குதுன்னு சொல்லிட்டு. என்னடி ஓவரா செலுத்துக்கிற? இப்ப நான் உன் கடையில வளையல் வாங்கணுமா வாங்க கூடாதா? ஏண்டி, நான் வாங்காததுக்காடி முதல்ல இருந்தே சொன்ன நானு, வாங்கிக்கன்னு. இப்ப கூட வாங்கிக்கடி. சரிடி, புஷ்பாக்காவுக்கு ஒரு செட்டு 200 ரூபான்னு சொல்லிட்டு வளையல் கொடுத்தல, அந்த மாதிரி எடுத்து காமி. இந்தாடி வசந்தி, வளையல் செட்டு. ஆனா உனக்கு மட்டும் 250 ரூபாய். என்னடி சின்ன பொண்ணு, புஷ்பாக்காவுக்கு மட்டும் 200 ரூபான்னு குடுத்துட்டு எனக்கு 250 ரூபான்னு சொல்றேன்? அவங்க எல்லாம் உன்னைய மாதிரி நோட்டி கேள்வி கேட்டுட்டு கிடந்தாங்க. கொடுத்தா எடுத்து பார்த்தாங்க, வாங்கினாங்க. ஆனா நீ அப்பத்துல இருந்து இப்ப வெளியே கேள்வி தானடி கேட்டுட்டு கிடக்க. கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிப்போச்சு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சின்ன பொண்ணு, எல்லாம் பகல் கொள்ள பாத்துக்க. சரி உனக்கு எந்த வளையல் பிடிக்குதோ பார்த்து எடு. சின்ன பொண்ணு, இந்த பச்சை கலர் வளையல் எம்புட்டுடி? இல்லவ, அந்த பாக்ஸ்ல இருக்கிற வளையல் 100 ரூபாய். என்ன 100 ரூபாயா? பரவாயில்லையே சின்ன பொண்ணு, அப்படின்னா எனக்கு ஒரு 4-5 பாக்ஸ் கொடு. அடிப்பாவி, நீயா 4-5 பாக்ஸ் கேக்குற? ஆமா, நான் தான் கேக்குறேன். நீ தான் ஒரு பாக்ஸோட விலை 100 ரூபான்னு சொன்னல, அதான் 4-5 பாக்ஸ் வாங்கி பண்ணா நல்லா 2-3 வருஷத்துக்கு போட்டுக்குவோம்ல. செம காமெடி பண்றப்போ. அந்த ஒரு பாக்ஸ நான் 100 ரூபாய்க்கு கொடுத்தனா நான் பட்ட நாம தான் போட்டுக்கிட்டு போகணும். பக்கி உள்ள இருக்கிற ஒரு வளையல் செட்டும் 100 ரூபான்னு சொன்னேன். இப்படி சொன்னியா? ச்சே, நான் ஏமாந்து போயிட்டேன். நீ ஏமாந்து போலடி, கொஞ்ச நேரத்துல என்னை ஏமாத்திட்டு போயிருப்ப. எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனா ஒரு செட்டு வளையலும் 100 ரூபான்னு சொல்றாளே. எல்லா கலர் இருக்குது, பேசாத எல்லா வளையலையும் ஒரு வளையல நம்ம எடுத்துக்கணும். என்ன எப்படி எடுத்துக்கணும் மட்டும் நீ போன உன் காலை வெட்டி தான் அனுபவம் பாத்துக்க. அடிப்பாவி, நான் பேசுறது இவளுக்கு எப்படி கேட்டுச்சு? ஏ லூசு, மைண்ட் வாய்ஸ்ல பேசுறேன்னு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி பேசிட்டேன், அதான் அவ காதுல வந்துச்சு. அப்படியா? ஓ, அதுக்குதான் தப்பு பண்ணாலும் தப்பு இல்லாத பண்ணணுமோ? என்னடி இது, எல்லார் கையிலயும் வளையல் பாக்ஸால இருக்கு? ஆமா, வளையல் விக்கிறோம்ல, அதான் எல்லார் கையிலயும் வளையல் வச்சிருக்காங்க. வாசரோ, நீ வந்து வளையல் வாங்கிக்க. வாங்குறதுலாம் இருக்கட்டும்டி, ஒரு செட்டு வளையல் எம்புட்டு? ஒரு செட்டு 100 ரூபாய் தாண்டி, வந்து பாரு. என்னது, ஒரு செட்டு 100 ரூபாயா? அடக்கடவுளே, ஒரு செட்டு வளையல் 10 ரூபாய் வாங்கியிருக்க, நீ என்ன 100 ரூபான்ற? என்ன சோறு, 10 ரூபாய்க்கு வாங்கினதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் நீ கடைக்கு 10 ரூபா தூக்கின்னு வளையல் வாங்க போன, உனக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. 10 வருஷமா எனக்கு கோமாளியா இருந்த. இந்த நக்கல் பேச்சு மட்டும் உன்னை விட்டு போவாதடி. ஓடி, உன் வழியில வேணா ஒண்ணும் வேணாம் எனக்கு. புஷ்பாக்கா, பசங்களுக்கு வளையல் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிற சின்ன பொண்ணு, இந்த பட்டை வளையல் தான் பசங்களுக்கு நல்லா இருக்கும், நான் எடுத்துக்கிறேன். இதுவே சின்ன பொண்ணு, எனக்கு பிங்க் கலர் வளையல் இருந்தா கொடு. ஆண்டி வசந்தி, அந்த வளையலுக்கு என்ன? இந்த வளையலையும் எடுத்துக்கிறேன்டி, ஆனா இதுல பிங்க் கலர் இல்லையே. எனக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்கு தான் கேக்குற. பிங்க் கலரு கண்ணாடி வளையலா பாத்து கொடு. இதோ இந்த வளையல பாரு, இதுல பிங்க் கலர் இருக்குது, இது எடுத்துக்கோ. ஆஹா, வளையல எல்லாம் கண்ணை பறிக்குதே, சூப்பரா கலர் கலரால வச்சிருக்கா இவ. ஓகே தாண்டி, அந்த வளையலே எனக்கு கொடு. என்ன, ஒருத்தவங்க மூஞ்சில ஒளி வட்டம் தெரியுது? என்னடி சின்ன பொண்ணு, நீ என்னதானே சொல்ற? ஐயோ, நான் உங்களை சொல்லவே இல்ல, நான் ஒருத்தவங்கன்னு சொன்னேன். நீங்களா வாண்டடா வந்து மாட்டுறீங்க. நீ என்னதான் சொல்றேன்னு எனக்கும் தெரியும், எதனா சொல்லிட்டு போ. அடடா, திடீர்னு என்ன இப்படி ஒரு மாற்றம்? மாற்றம் இல்ல கீற்றம் இல்ல, உன் வளையல எல்லாம் பாக்கும்போது எனக்கு கண்ணே பறிக்குது. நல்லா கலர் கலரா அழகழகா இருக்குடி, ஆனா வெளியே தான் ஓவரா சொல்ற. நான் என்னக்கா பண்றது, நானே மார்க்கெட்டுக்கு போய் வளையல் எடுத்தாரேன். வரும்போது 1-2ன்னு அப்படியே ஓடியுது. அதெல்லாம் ஒதுக்கிட்டு தானே உங்களுக்கு நல்ல விலையா எடுத்து கொடுக்குறேன். இதுல 10-5 சேர்த்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க 10-5 குறைச்சில கொடுக்குறீங்க. நம்ம ஊர்ல எல்லாம் 10-5 குறைச்சு கூட தான் வாங்குவாங்க. சரி உங்களுக்கு எந்த மாதிரி வளையல் வேணும் அதை சொல்லுங்க. ஒரு 4-5 கலரா எடுத்து போட்டி, அதுல எந்த கலர் பிடிச்சிருக்குதுன்னு நானே பார்த்து எடுத்துக்கிறேன். இந்தா சரோ, உனக்கு பிடிச்ச கலரா பார்த்து எடுத்துக்க. இந்த வளையல் நான் எடுத்துக்கிறேன்டி. எம்புடி ஆச்சு மொத்தம்? ஏக்கோ, மொத்தம் உங்களுது ஒரு 200 செட்டு வளையல், இது ஒரு 100, மொத்தம் 300 ரூபாய் கொடுங்க. சின்ன பொண்ணு, என்னோடது எவ்வளோடி ஆச்சு? நீங்க உங்களுது வந்துட்டு ஒரு செட்டு வளையல் தானே எடுத்தீங்க, மொத்தம் 200 ரூபாய். 200 ரூபானா 200 ரூபான்னு சொல்றீங்க, ஒரு 10-20 கம்மி பண்ணிக்கலாம்ல? 10-20 வேணா 1-2 வளையல் எடுத்துக்கிட்டா அப்ப வேணா நான் கம்மியா கொடுக்குறேனே, 10-20 குறைச்சு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், உனக்கு 200 ரூபாய் தானே, 200 ரூபாய் கொடுத்துற, வாங்கிக்க. சின்ன பொண்ணு, எனக்கு இந்த வளையல் ஓகேடி, நான் எடுத்துக்கிறேன், தான் உன் காசு. சின்ன பொண்ணு, நான் உனக்கு காசை நாளைக்கு கூகுள் பே பண்ணிடுறேன். மறக்காம கூகுள் பே பண்ணிடணும். கூகுள் பே அனுப்பல, அவ்வளவுதான் நீங்க சொல்லிவிட்ட. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனல் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மக்களே, நாங்க சின்ன பொண்ணு ட்வின் சேனல் 1ன்னு சொல்லிட்டு புதுசா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் தரோம், போயிட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை நீங்க எங்களுக்கும் அதுல தாங்க. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள், நாத்தனார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஃபேமிலி, சண்டை, பிரச்சனைன்னு ஒரு காமெடியான ஸ்டோரியா போட்டுன்னு இருக்கோம். போய் உங்களுக்கு பிடிச்சவங்க செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுல கொடுக்குற சப்போர்ட்டை அந்த சேனலுக்கு கொடுங்க. எல்லாருக்கும் பாய், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.